ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற தெரியாதவர் அரங்கு கோணல் என்றாராம். அதே போல மாற்றத்தை தருவோம் மாற்றத்தை தருவோம் என்று சொன்ன தாவேகா கட்சி முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் சட்டசபையின் நடவடிக்கை மூலம் புதிய மாற்றத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 100 ஆண்டு காண்கின்ற சட்டசபையில் எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆளுகின்ற தாவேகா அரசின் அமைச்சர்கள் அடிச்சு விடுகிற அதிரடியான பதில்களை பார்த்து அசந்து போய் இருக்கிறது அன்னை தமிழகம். இதுதான் தமிழ்நாட்டில் தற்போதைய தலைப்பு செய்தி. சட்டசபையிலே நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி வரிக்கு வரி பேசுறாரு. அவர் யார்? அவர்தான் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அப்ப கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு, அவர்தான் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அப்ப நெல் மானியம் பத்தி பேசுறாரு, அவர் யார்? உணவுத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அப்ப கடன் நிலைமையை பற்றி தெளிவா சொல்றாரு, அவர்தான் நிதி அமைச்சரா? இல்ல, மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள். 12,400 12,4000 என்று தட்டு தடுமாறி தமிழ் பேசுகிறாரே, அவர் யார்? அவர்தான் நம்ம நிதி அமைச்சர் மரிய வில்சன். பேராசிரியர் அன்பழகன் தொடர்ந்து பல்வேறு ஜாம்பவான்கள் அமர்ந்திருந்த அந்த நிதியமைச்சர் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்து புள்ளி விவர கணக்கை வெளியிட்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எல்லா சப்ஜெக்டுக்கும் டக்கு டக்குன்னு எழுந்து நின்று கம்பீரமா பேசுறாரு, அவர்தான் நம்ம முதலமைச்சரா? இல்ல, அவர்தான் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். சரி, அவருக்கு பக்கத்துல எந்த இதுனாலும் அதிமுக இருக்காது, பாஜக இருக்காது, திமுக இருக்காது, இங்க சட்டசபையில யாரும் இருக்க மாட்டீங்க, நான் மட்டும்தான் இருப்பேன்னு கணிச்சு சொல்றாரு, அவர் யாரு? பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர் நம்ம மண்ணின் மைந்தன் நிர்மல்குமார் அவர்கள். அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சந்தேகம் வருது? அப்ப எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லாம அமைதியா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு கோட்டு போட்டு, அவர் யாரு? அவர்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசா கிடைச்சிருக்கிற சிஎம் விஜய் சார். என்ன செய்தது? தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. ஸ்கிரிப்டே இல்லாம பேசுங்க சார், சிஎம் சார் பேசுங்க சார்னா எப்படி பேசுவாரு? 30 வருடத்துக்கு மேல ஸ்கிரிப்ட வச்சே வசனம் பேசி நடிச்சு சட்டசபைக்கு முதலமைச்சரா வந்துட்டாரு. அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவாதார உரிமைகள், தமிழ்நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு இதெல்லாம் எழுதி கொடுத்தாதானே ஸ்கிரிப்ட வச்சு அவர் வசனம் பேசி பச்சு டைலாக் பேசி, நாங்க பேசுனா ஸ்பீச், விஜய் பேசினாதான் ரீச்னு அவங்க ரீல்ஸ் போட முடியும். இப்ப போய் அவரை சப்ஜெக்ட்ல பேசுங்க, சப்ஜெக்ட்ல பேசணும்னா அவரே ஒரு சப்ஜெக்டா சட்டமன்றத்துல அமர்ந்திருக்கிற காட்சியை பார்த்து நமக்கு கிடைத்திருக்கிற முதல்வர் என்று பெருமை பேசுகிற நிலையில சப்ஜெக்ட் பேச சொன்னா அது என்ன நியாயம்? தெரிஞ்ச டக்கு டக்குன்னு சொல்ல மாட்டாரா நம்ம முதல்வர் விஜய்? வச்சுக்கிட்டு என்ன வஞ்சகமா பண்றாரு? சட்டியில இருந்தால்தானே அகப்பையில வரும். ஆகவே வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றவர் இல்ல நம்ம முதல்வர் விஜய். இல்லாத கொடுமை தான், தெரியாத கொடுமை தான். ஆனா ஒண்ணு, இத சொன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. பேச்சு முக்கியம் இல்லை சார், செயல்தான் முக்கியம்.
புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க இதுதான் தாவேக அரசுன்னு மாற்றம்னு தெரிஞ்சுக்கங்க. காலம்தான் பதில் சொல்லும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு. சவால் விட்டு சொல்றோம், நம்ம முதல்வர் விஜய்க்கு இந்த முதலமைச்சர் அரியாசனத்தில் அமர்வதற்கு அவருக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கிற காரணத்தால் தான் அவர் கூனிக்குரிய உட்கார்ந்து இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். தமிழ் மொழிக்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் நாட்டுக்கும், தமிழக ஜீவாதார உரிமைக்கும் அவர் ஆற்றி இருக்கிற தொண்டு, அவர் கொடுத்திருக்கிற உழைப்பு, அவர் கொடுத்திருக்கிற பட்டினி போராட்டம் வரலாறு சொல்லும். ஆகவே வரலாறு முக்கியம். அமைச்சரே, மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரலைனாலும் பரவாயில்ல, ஏமாற்றத்தையாவது தராம இந்த தாவேக அரசு புதிய ஆட்சியை நடத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தினமும் ஒரு தீர்மானம், தினமும் ஒரு நாடகம் சட்டமன்றத்தில் அரங்கேறுகிறது. ஆனா தமிழக மக்களுக்கு தான் ஒண்ணுமே கிடைக்கல. பட்ஜெட்ல ஏதாவது கிடைச்சா அது அம்மா ஆட்சியுடைய திட்டங்கள், ஏதாவது வந்தா அது அம்மா ஆட்சியுடைய திட்டங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரசின் திட்டங்கள் என்று சொல்லி வரலாறு தொடர்கிறது. இதற்கு எதற்கு விஜய் முதல்வராக வரணும், எடப்பாடியாரே முதல்வராக வந்திருக்கலாமே என்று தமிழக மக்கள் பேசுவது நமக்கு பால் வார்ப்பதாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற தெரியாதவர் அரங்கு கோணல் என்றாராம். அதே போல மாற்றத்தை தருவோம், மாற்றத்தை தருவோம் என்று சொன்ன தாவேகா கட்சி, முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் சட்டசபையின் நடவடிக்கை மூலம் புதிய மாற்றத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 100 ஆண்டு காண்கின்ற சட்டசபையில் எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆளுகின்ற தாவேக அரசின் அமைச்சர்கள் அடிச்சு விடுகிற அதிரடியான பதில்களை பார்த்து அசந்து போய் இருக்கிறது அன்னை தமிழகம். இதுதான் தமிழ்நாட்டின் தற்போதைய தலைப்பு செய்தி. சட்டசபையிலே நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி வரிக்கு வரி பேசுறாரு. அவர் யார்? அவர்தான் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அப்ப கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு, அவர்தான் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அப்ப நெல் மானியம் பத்தி பேசுறாரு, அவர் யார்? உணவுத்துறை அமைச்சரா? இல்ல, அவர்தான் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அப்ப கடன் நிலைமையை பற்றி தெளிவா சொல்றாரு, அவர்தான் நிதி அமைச்சரா? இல்ல, மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள். 12